சூப்பரான செட்டிநாட்டு பால் கொழுக்கட்டை. தேங்காய் பால்லே வேகிற இந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/2 கப்ல இருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். சூடு கொஞ்சம் ஆறுனதும் மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நான் ஒரு ரிங் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பவுல்ல 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்து இதை கரைய விட்டு ரெடியா வச்சுக்கோங்க. கடாயில 1 கப் தண்ணி, 2வது 3வது தேங்காய் பால் ரெண்டும் சேர்த்து 2 கப் சேர்த்திருக்கேன். தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை இதுல சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க. கொழுக்கட்டை சூப்பரா வெந்துடும். இப்ப இதுல கரைச்ச வெல்லம் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி மாவை கரைச்சி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா திக்கான ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சேர்த்து கலந்து எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான செட்டிநாட்டு